கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போனால் அந்த நகை பொம்மைலாம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல் வேணும்ன்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் மேட்டு, ரெண்டாவது வேக்ஸு பீஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் வரத்துக்கு, மூணாவது வந்து ஆக்சிலேட்டர், நாலாவது வந்து கேட்ரிஸ் ஸ்கேனர், இது வந்து ரெசினு, அது பக்கத்தில் டீ, அதுக்கு பக்கத்தில் வந்து பவுடரு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டு எடுத்துக்கணும். இதுதான் மோல்டு, நகைபொம்மை மோல்டு நல்லா 2 மோல்டு இருக்கும் நம்மக்கிட்ட, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸை போடணும். அதை சொன்னேன் இல்லைங்களா, இந்த பீஸு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது வந்து பார்த்தா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிவி போடணும். பிவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மு மாதிரி இருக்கும், போட்டு நல்லா துடைச்சிடலாம். அது 2 போட்டால் தான் பீஸ் நல்லா வரும். 2த்தையும் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் ஆட் பண்ணணும். கோட்டிங்க்கு வந்து நம்ம ரெசினு, பவுடரு, கேட்ரிஸ் அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா கேட்ரிஸ் லைட்டாக ஊற்றிட்டு கோட்டிங் ஊற்றிடலாம். கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான், நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரெண்டாவது வந்து காய விட்டுடணும். காய விட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2மே நல்லா காஞ்சிச்சு. காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பட்டி எடுத்துக்கணும். பட்டி எடுத்துட்டு லைட்டாக கேட்ரிஸ் கொஞ்சமாக ஒரு ட்ராப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம சைட்லலாம் ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணணும். இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பீஸ் வந்து அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு, ஏர் உய்யாமல் இருக்கும். அப்போ அதை நல்லா பார்த்துங்க. பார்த்துட்டு லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு வச்சு இப்போ எல்லாத்தையும் சைட்லலாம் வைக்கணும். ஃபுல்லாக சுற்றி அப்ளை வைக்க வேண்டியதான். நல்லா வச்சுட்டு மேட்டு வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெசினை ஊற்றி அப்படியே போட வேண்டியதாங்க பீஸ். ஃபஸ்ட்டு ரெசினை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கேட்ரிஸ் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடாக காய வைக்கிறதுக்கோசம் வந்து போடுறோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பவுட்ரு போட்டுக்கலாம். பவுட்ரு போட்டு நல்லா கலக்க வேண்டியதான். கலக்கியாச்சு. வாங்க பீஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெசினை ஃபஸ்ட்டு இதில் நல்லா அந்த மேட்டில் தடவணும். நல்லா சுற்றி நல்லா தடவிட்டு கேப்லாம் இருக்குங்கிறது அங்கெல்லாம் ரெசின் போட்டுடணும். ரெசின் போட்டு நல்லா சைட்லலாம் நம்ம லைட்டாக குத்துனா தான் அந்த ஏர் வந்து வராமல் இருக்கும். நல்லா சுற்றி அப்ளை பண்ணணும் கைஸ். வீடியோ லைட்டாக ஸ்பீடாக ஓட்டி விட்டுடணும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஓகே. இதுக்கு வந்து மேலே பார்த்திங்கன்னா நம்ம கட்டை வைப்போம். கட்டை வச்சா தான் உள்ளே வந்து கரெக்டாக உக்காரோம் இல்லைங்களா. அதனால கட்டை வேணால் கஸ்டமர் கட்டை வேணால் கட்டை வச்சுக்கலாம், கல் வேணால் கல் வச்சுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். இதை போட்டு நம்ம காய வச்சிடலாம். அவ்வளோதான், காய வச்சாச்சு. காய வச்சா பார்த்திங்கன்னா அது நல்லா கல் மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு ஆஃப் பாயில் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து கட்டர் எடுத்துக்குவோம். கட்டர் எடுத்து நல்லா சைடில் சுற்றி பிசுறு வராமல் கட் பண்ணணும். சுற்றி கட் பண்ண வேண்டியதான் கைஸ். சுற்றி அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். வீடியோ லைட்டாக ஸ்பீடாக ஓட்டி விடலாம் கைஸ். நல்லா சுற்றி அது அப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ். இது மேலே பார்த்திங்கன்னா பீஸை கைட்டி எடுக்க வேண்டியது தான். எல்லாம் புள்ளியார் அச்சு டை போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் கான்செப்ட். ஒன்று இது, அது வந்து களிமண் போட்டு எடுக்கிறாங்க, இது நம்ம கெமிக்கல் போட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸு கிடச்சிரும். பீஸு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேக்ஸு போட்டால் தான் ஓரளவுக்கு வரும், இல்லைன்னா வராது, அது கூட வராது. பார்த்திங்கன்னா பீஸ் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ரெண்டாவது
அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பேக்கில் வந்து போடணும் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு இந்த பீஸை வந்து நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அது பாண்டிங் நம்ம போட்டு வச்சுக்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் வந்து கீழே வச்சுருக்கிறது தான் பாண்டிங். பின்னாடி பேக் சைடு வந்து நம்ம போடுறது, இல்லைனா பீஸ் வந்து அசிங்கமாக தெரியும். இதுதான் பாண்டிங் எப்படி போட்டு நம்ம பார்த்துடலாம். பாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து வேக்ஸு போட்டு அப்ளை பண்ணிடணும். இதுவும் அதே கான்செப்ட் தான், அழகாக வரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெசின் எடுத்து தடவிடலாம். ரெசின் எடுத்து தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம மேட் வைக்க வேண்டியது தான். மேட் வைக்கும்போது பிரிச்சுட்டு தான் வைக்கணும், இல்லைனா வெயிட் அதிகமாகிடும். மேட்டு பிரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெசினை தர வேண்டியதாங்க. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க, ரெண்டுத்துலேயும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீஸை எடுத்துக்கணும், போட்ட பீஸ் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நல்லா நம்ம எமரி போட்டு நல்லா தேய்ச்சிடணும். சைடில் தேய்ச்சிட்ட பிறகு பட்டி எடுத்துக்கலாம். பட்டி எடுத்துக்கின்னு ஒரு 3 இது போட்டுக்கலாம். நம்ம போட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிஸ், இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுக்கணும் கைஸ். கேட்ரிஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு முடி ஊற்றிக்கலாம். ஒரு முடி போட்டு நல்லா கலக்க வேண்டியது தான். நல்லா சிமெண்ட்டு கலக்கிற மாதிரி சுற்றி முற்றி நல்லா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த பீஸ் எடுத்துகிட்டு அந்த பீஸை சைடில் ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இல்லைங்களா, சுற்றி ஒரு கேப் விடாமல் எல்லாத்தையும் பண்ணால் தான் நம்ம பீஸ் உட்கார வைக்கும் போது கேப் வராமல் இருக்கணும். பார்த்துக்கோங்க. வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம எதனா கட்டையோ எதனா வெடித்து நல்லா தட்டிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி வந்து சைடில் வந்து உட்காரும், இல்லைனா உட்காராது. அவ்வளோதான் கைஸ். இந்தமாதிரி நல்லா தட்டி எடுத்துக்க வேண்டியது தான். தட்டிட்டு சைடில் பட்டியெலாம் இருக்கும், அந்த பட்டியெல்லாம் தடவிட்டு நம்ம காய வச்சிடலாம் கைஸ். பார்த்திங்கன்னா பீஸு நம்ம காய வச்சிட்டோம் போட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காஞ்சிச்சு. காஞ்ச பீஸை நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே மாதிரி தான் சைடில் ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுக்க ஸ்பீடாக கொஞ்சம் ஓட்டி விடலாம். இருங்க, சைடில் சுற்றி முற்றி எடுத்துட்டு அவ்வளோதான் கைஸ், பீஸு ரெடி. அவ்வளோதான் கைஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம் இதுலேயே, ஃபைபர்லேயே எப்படி போடுறாங்க எல்லாத்தையும். தேங்க்யூ.